ராம்குமார் தேனி இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, புதன் அசுபர்களுடன் சேர்ந்து அவரும் அசுபரே எனும் போது அவருடைய பார்வையும் லக்ன சுபராக இருக்கும் பட்சத்தில் கெடுக்குமா என்று பதில் தாருங்கள் ஐயா. இதையும் எப்படி நிர்ணயம் பண்ணுறது மிஸ்டர் ராம்குமார் தேனி? புதன் அசுபர்களுடன் சேர்ந்து அசுபர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கிடுறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஏன்னா புதனுக்கு அந்த தன்மை உண்டு. யார் கூட சேர்றாரோ அவரை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை புதனுக்கு உண்டுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. லக்ன சுபர்களோடு சேர்ந்தால் அவர் சுபராவார், லக்ன அசுபர்களோடு சேர்ந்து இருக்கும்போது அவர் அசுபராவார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அப்படியே அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால் புதன் இங்கே அவர் அசுபர்களுடன் சேர்ந்து அவரே அசுபரே எனும் பொழுது அவர் சுபரா யோகராங்கிறத குறிப்பிடவே இல்லை. நீங்கள் புதனை அந்த லக்னத்துக்கு சுபரா யோகரா அப்படிங்கிறத குறிப்பிடல. அதை குறிப்பிடணும் இல்லை. என்ன அந்த லக்னத்துக்கு புதன் என்ன ஆதிபத்தியம், அவர் சுபர் யோகர் பெற்றிருக்காரா, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு, இதெல்லாம் வேணுமில்ல. இதை வச்சுக்கிட்டு தானே நம்ம ஆய்வு செய்யணும். வேணுமுன்னே ஒரே அடி தபான்னுட்டு புதன் அசுபர்களுடன் சேர்ந்து அவரும் அசுபர் எனும் போது அது பொதுவான கருத்து. அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. அதை பல வகையில் விலக்கி பார்க்கணும். புதனை சொல்லப்படுது. ஏன் புதனை சொல்லப்படுது? அவர் புதன் சேர்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குவார் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது. ஆனால் அப்படியே மாற்றிக்குவாரா அப்படின்னா இல்லை, அப்படி மாற்றிக்கிறது இல்லை. அவருடைய நிலை என்ன, அந்த இடத்துல அவர் பலமாக இருக்காரா, அவர் கூட சேர்ந்து இருக்கிற அசுபர்கள் பலமாக இருக்காங்களா, இந்த புதன் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றவர், லக்னத்துக்கு என்ன உறவுடையவர், அவரே லக்ன சுபர் யோகரா பாபர் பகைவரா, இவ்வளவையும் தெரிஞ்சுக்கிட்ட பின்னால்தான் இந்த கேள்விக்கு கெடுக்குமா அப்படிங்கிறதுக்கு பதிலாக நிர்ணயம் பண்ணணும். கெடுக்குமா கெடுக்காதா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? எல்லாம் வரிசையாக எடுத்துக்கிட்டு வரணும். ஒன்றா ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வரணும். முதல்ல லக்னத்தை வச்சுக்கோ. அந்த லக்னத்துக்கு புதன் எப்படி என்ன ஆதிபத்தியம் பெற்றவர், அவர் லக்னத்துக்கு சுபர் யோகர் நண்பரா பாபர் பகைவரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் புதன்கிட்ட வரணும். புதன்கிட்ட வரும் பொழுது அசுபர்களுடன் சேர்ந்திருக்கிற புதன் அந்த லக்னத்துக்கு சுபர் யோகராக இருந்து அசுபர்களுடன் சேர்ந்திருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு நினைப்போம். நெருக்கமாக இருக்காரா, 3.20 டிகிரியில் இருந்தால் கிரக யுத்தத்தில் மாட்டிக்குவார். 3.20 டிகிரியை விட்டு தாண்டி கொஞ்சம் போய்கிட்டே இருந்தாருன்னா அந்த கிரக யுத்தத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டே போனார்னாக்கா புதனுக்கு பலன் வந்துடும். தூரத்தினுடைய அடிப்படையை இங்கே கவனிக்கணும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கார், அந்த அசுபர்களுடன் சேர்ந்து இருக்கும்போது அவர் எந்த டிஸ்டன்ஸில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து புதனுடைய பலத்தை முதல்ல தீர்மானிச்சுக்கணும். புதனுடைய பலத்தை தீர்மானிச்சுக்கிட்ட பின்னால தான் அவருடைய பார்வைக்கு வரணும். அந்த பார்வைக்கு பலம் இருக்கா இல்லையாங்கிறத பூர்ணமாக தெரிஞ்சு முடிவு செய்து கொண்ட பின்னால தான் பார்வைக்கிட்ட வரணும். பார்வை இருக்கும் பட்சத்தில் கெடுக்குமா என்று பதில் சொல்கிறது. எதை கெடுக்குமான்னு பொதுவாக கேட்டீங்க. அந்த ஸ்தானத்தையா இல்லை திசையவா, அதை கொஞ்சம் விளக்கமாக கேட்டிருக்கணுமில்ல மிஸ்டர் ராம்குமார் தேனி, விளக்கமாக கேட்டிருக்கணுமில்ல. ஒன்றுமே இல்லாமல் மொட்டையாத்தானே கேட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கேட்டிருந்தீங்கன்னா நான் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குமில்ல. இப்போ நானே ஒன்றையும் யூஜியில் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாருங்க என்ன கேட்டிருக்கீங்க, அப்படியே மொட்டையாக தான் இருக்குது. புதன் அசுபர்களுடன் சேர்ந்து அவரும் அசுபரே எனும் பொழுது அவருடைய பார்வையும் லக்னம் சுபராக இருக்கும் பட்சத்தில் கெடுக்குமா, அவருடைய பார்வையும் லக்ன சுபராக இருக்கும் பட்சத்தில். அங்கே அவரும் அசுபரேன்னு சொல்லிட்டீங்க. இங்கே அடுத்து என்ன சொல்கிறீங்க, என்ன அவரும் அவருடைய பார்வையும் லக்ன சுபராக இருக்கும் பட்சத்தில். எப்படி குழப்பறீங்க பார்த்தீங்களா? அங்கே அசுபரன் சொல்கிறீங்க, இங்கே சுபரன் சொல்கிறீங்க. நான் சுபரன் வச்சுக்கிறத எடுத்துக்கிறதா அசுபரன் எடுத்துக்கிறதா? ஏதாவது ஒன்றும் இல்லை கேட்கணும். நீங்கள்
ஒரு இடத்துல அசுபரங்கிறீங்க, இன்னொரு இடத்துல சுபரங்கிறீங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்போ நான் பொதுவாக பதில் சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன்? முதல்ல லக்னத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர், சுபர் யோகரா எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ண கேட்டிருக்கீங்க நீங்கள்? அதர் அசுபர்களுடன் சேர்ந்து அவரும் அசுபரே அப்படின்றவரோட நிறுத்திருக்கீங்க. ஸ்தான பலத்தை குறிப்பிடலை, ஸ்தான பலத்தையும் குறிப்பிடலை, தூரத்தையும் குறிப்பிடலை. ரெண்டும் வேணும். ஸ்தான பலமும் வேணும், அப்புறம் சாரபலமும் வேணும். அந்த அசுபர்களுடன் இணையும் பொழுது அவர்களுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய தூர நிலை வேணும். எவ்வளோ டிகிரி தூரத்தில் இருக்கார்? ரொம்ப நெருக்கமாக இருந்து கிரக யுத்தத்தில் இருக்காரா, இல்லை கிரக யுத்தத்தில் இல்லையா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கணும். அப்புறம்தான் அவருடைய பார்வைக்கு நீங்கள் வரணும். அவர் பலமாக இருந்தால் அவருடைய பார்வை பலமாக இருக்கும். லக்ன சுபராக நீங்கள் சுபராங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லலை. ஒரு இடத்துல அசுபரங்கிறீங்க, இன்னொரு இடத்துல சுபரங்கிறீங்க. ஆனால் அசுபர் அப்படின்னாலும் சரி, சுபரன்னாலும் சரி, புதன் பலமாக இருக்கும் பொழுது அசுபராக இருந்து புதன் பலம் அடைந்தால் அசுபத்தன்மை தன்னுடைய பார்வையால் அசுபத்தன்மை கொடுப்பார். அவரே லக்ன சுபராக இருந்து கிரகத்துவத்திலெல்லாம் மாட்டாமல் அந்த ஸ்தான பலத்தோடு இருந்து சாரபலத்தோடு இருந்து லக்ன சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தார்னா நன்மை செய்வார். இதை எப்படி எடுத்துக்கிறது? அனுபவத்தில் ஒரு ஜாதகத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆய்வு செய்யுங்க, சரியாக வரும். புரியுதா? குழப்பமாக கேட்காதீங்க தயவு செஞ்சு. இனிமேல் கேட்டாக்க கொஞ்சம் விளக்கமாக கேளுங்க ஐயா. நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. மறுபடியும் வந்து குழப்பமான கேள்வி எனக்கிட்ட. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இதை பதில் சொல்கிறது? பதில் சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. நான் பதில் சொல்லணுங்கிற அவசியத்தில் தான் ஸ்டார் அகாடமி என்னை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி பொறுத்து தானே என்னுடைய பதில் அமையும். அது எனக்கு நினைக்க மாட்டேங்கிறீங்களே. நினச்சிக்கோங்க, நல்ல கேள்வியை கொஞ்சம் விளக்கமாக கேளுங்க, அப்போ தான் நான் பதில் சொல்ல முடியும். புரியுதா?